திடீர்னு இவங்களுக்கு என்னடா கச்சத்தீவு மேலே அக்கறை அப்படின்னு பார்த்தா, கச்சத்தீவை அப்படியே மீட்டு எடுத்துகிட்டு வந்து G2 கிட்ட கொடுத்து பிளாட்டு போட்டு விற்றாலும் விற்றுருவாங்க, நாம் கொஞ்சம் வசந்தோம்னா. இப்போ வக்போர்டு சட்ட திருத்தம் அப்படிங்கிறது என்னன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் வானத்துக்கும் பூமிக்குமா குதிக்கணும். காரணம் என்னன்னா, இஸ்லாமியர்களோட ஓட்டு. இந்த மத வெறி அப்படிங்கிறது திமுக காரர்களால் திட்டமிட்டு பரப்பப்படுது. உண்மையிலேயே வக்ஃபு சட்ட திருத்தம் அப்படிங்கிறது இஸ்லாமியர்கள் கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம். நான் இங்கே பிஜேபிக்கு எதிராகவோ இல்லை மோடி அரசுக்கு எதிராகவோ பல விஷயங்கள் பேசியிருக்கேன். ஆனால் இது பாராட்டத்தக்க. இப்போ இந்த மாதம் 9ஆம் தேதி டெட் எண்டு. செந்தில் பாலாஜி தான் ஜெயிலுக்கு போவார் அப்படின்னு நினைச்சா, இது ஸ்டாலின், உதயநிதி வரைக்கும் அவர்களோட குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே ஜெயிலுக்கு போக போறாங்க. உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் வெங்கிரத்னம். 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா கச்சத்தீவு மேலே பயங்கர அக்கறை அப்படிங்கிறது திமுக காரர்களுக்கு வந்திருக்கு. என்னடா கச்சத்தீவை மீட்டு இப்போ என்னடா பண்ண போகிறாங்க? கச்சத்தீவுக்கு இவங்களுக்கு என்ன சம்மந்தம்? கச்சத்தீவை மீட்கணும் அப்படின்னா அதை அடகு வச்ச ரசீது கருணாநிதிகிட்ட தான் இருக்குது. கருணாநிதி தான் அடகு வச்சார். அந்த ஆள் ரசீதை எடுத்துகிட்டு போய் செத்தும் போயிட்டாரு. இப்போ எப்படி மீட்கிறது? இவங்க காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் சர்க்காரியா கமிஷன் காரி துப்பி விஞ்ஞான ரீதியான ஊழல் அப்படின்னு கருணாநிதியை ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழல்ல ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி மாநில உரிமைகளை கொண்டு அடகு வச்ச திமுகவினருக்கு கச்சத்தீவு அப்படிங்கிற வார்த்தையை பேசுறதுக்காவது முதல்ல அருகதை இருக்கா? முத்தமிழ் வித்தகர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவர் முத்தமிழ் வித்தகர் இல்லை, கச்சத்தீவை வித்தவர். என்ன விலைக்கு வித்தாரு? சர்க்காரியா கமிஷனுக்காக நாம ஜெயிலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அன்னைக்கு இந்திரா காந்தி கேட்டுக்கொண்டதற்கிணங்க கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தில் இங்கேருந்து மீனவர்கள் போய் அங்கே வழிபடலாம், அங்கே இருக்கிற தேவாலயத்தில் வழிபடலாம், அங்கே மீன் வலைகளை உலர்த்தலாம், இவ்வளவு இருந்துச்சு. இப்போ தரானுங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. தினம் அடி வாங்கிறது தான் தமிழக மீனவர்களோட வேலை. ஏன்னா அடி வாங்கினா அவன் தமிழக மீனவர்கள், இந்திய மீனவர்கள்னு சொல்லக்கூடாது. அதுதான் நம்ம மீடியாவோட தர்மம் அப்படிங்கிறது. இதே எவனாவது தமிழில் சாதிச்சானா இந்தியன் அப்படின்னு பேரை எழுதிப்பாங்க. ஆனால் எவனாவது அடிபட்டு செத்தான்னா அவனுக்கு பேர் தமிழக மீனவன் அப்படின்னு முடிச்சுடுவாங்க. இப்படி ஒரு மீனவர்களுக்கான கேவலத்தை அரங்கேற்றியது தான் முத்தமிழ் வித்தவர், கச்சத்தீவு வித்தவர் கருணாநிதியோட சாதனை. இதில் செல்வ பெருந்தகைன்னு ஒரு எடுப்பு சோறு ஒன்று வந்திருக்கு. இப்போ அது வந்து காங்கிரஸ் தலைவரா. நான் சத்தியமாக சொல்கிறேன், அவரை ரொம்ப நாளாக அறிவாலய தூய்மை பணியாளர் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் தெரியுது காங்கிரஸ் தலைவர் அப்படின்னு. அவர் வந்து அன்னைக்கு பகுமானமாக பேட்டி கொடுக்குறாப்புல. என்ன, கச்சத்தீவு சும்மா ஒரு 270 ஏக்கர் தான், அதை விற்று அங்கே கொடுத்துட்டு எத்தனை லட்சக்கணக்கான ஏக்கர்கள் வாங்கணும் தெரியுமா? எங்கே மானாவை வாங்கினீங்க? எங்கே ஒரு சென்ட் காட்டு பார்ப்போம். தமிழ்நாடு நிலப்பரப்பு அப்படிங்கிறது நாங்கள் காலங்காலமாக இப்படி தான் இருக்கு. எங்கே போய் நீ தனியாக லட்சக்கணக்கில் ஏக்கர் வாங்கிட்டு வந்த ஸ்ரீலங்காக்காரன்ட்டு எங்கள் மேப்பில் காட்டு பார்ப்போம். தமிழர்களுடைய நிலம் அப்படிங்கிறது 274 ஏக்கர் நீ சொன்ன மாதிரி கொடுக்கப்பட்டுச்சுல்ல, பதிலுக்கு என்னத்தை வாங்கிட்டு வந்த? சும்மா எவனும் கேட்க மாட்டாங்கிறதா இஷ்டத்துக்கு நீங்கள் பட்டியா பேசிட்டு போய் நீ அறிவாலய தூய்மை பணியாளர் வேலை பார்க்கணுன்னா அதை உருப்படியா பாரு. கச்சத்தீவை கொடுத்தது சரி அப்படின்னு பேசுகிற, ஆனால் கச்சத்தீவை திரும்ப பெறணுங்கிற தீர்மானத்துக்கு என்னத்துக்கு நீ வாக்களிக்கிற? கச்சத்தீவை கொடுத்தது சரி தானே, அப்புறம் எதுக்கு திரும்ப வாங்கணும்? சரின்னு சொல்கிறே ஒரு உருட்டு, தீர்மானத்துக்கு ஆதரவு கேட்டு ஒரு உருட்டு. ஏன்னா இங்கே ஆதரவு கொடுக்கலன்னு வச்சுக்கிங்களேன், அப்போ இந்த தூய்மை பணியாளர்களுக்கு வண்டி கொடுக்குறேன்னு சொல்லி எப்படி வாக்கரிசி போட்டு வாரி திங்க முடியும்? திங்க முடியாது. அதனால திமுக காரன் என்ன தீர்மானம் கொண்டாந்தாலும் சரி, இந்திரா காந்தியை எதிர்த்து தீர்மானம் போட்டிருந்தா கூட அதுக்கும் கூச்சப்படாம ஆமாஞ்சாமி போட்டு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு அற்ப பிறவி தான் செல்வ பெருந்தகை. காங்கிரஸ் கட்சிக்கு இப்படி ஒரு கேடுகட்ட தலைமை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தலையெழுத்தில் இருந்திருக்கு. ஏன்னா ஈழத்தமிழனோட சாபம் சும்மா விடுமா? இதெல்லாம் பார்க்கணும். காங்கிரஸ் ஆல்ரெடி அழிஞ்சிருச்சு. இப்போ செல்வ பெருந்தகை மாதிரி ஆளுங்க தலைவராக இருந்தால் தானே அதை குழி தோண்டி புதைக்க முடியும். இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கள், இறுதி காரியங்கள்லாம் செய்ய வேண்டியது இருக்குல்ல காங்கிரஸுக்கு. அது செல்வ பெருந்தகை மூலயமா செய்யப்படுறதுல நமக்கு ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ எதுக்கு கச்சத்தீவை இவங்க தூக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வக்ஃபு சட்ட திருத்தம் இதை பற்றின புரிதல் அப்படிங்கிறது பல பேருக்கு உண்மையிலே இல்லை. வக்ஃபு சட்ட திருத்தத்தால் இஸ்லாமியர்களுக்கு ஆபத்தா அப்படின்னு பார்த்தா இல்லை. பல இஸ்லாமியர்கள் இதை கொண்டாடுறாங்க. நான்
இதை உடனே சங்கின்னு எனக்கும் படத்தை தூக்கிட்டு வந்துடுவாங்க. நம்ம பழைய வீடியோக்களில் நிறைய பார்த்துங்க, நான் பிஜேபி எந்த அளவுக்கு விமர்சிச்சிருக்கேன்னு அதெல்லாம் பார்த்துட்டு வந்து எனக்கு அதுக்கப்புறம் சங்கி பட்டம் கொடுங்க, நான் மனதார வாங்கிக்கிறேன், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த வக்ஃபு சட்ட திருத்தம் என்ன, இஸ்லாமியர்களோட நிலம் அப்படிங்கிறது தான், அதை எல்லாத்தையுமே முறைப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் வக்ஃப் போர்டு அப்படிங்கிறது. எல்லாமே மாநில அரசோட அந்த மேற்பார்வையில் தான் இது எல்லாமே இருக்குது. இதோடைய சார்பில் இப்போ இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்துக்கும் இப்போ சட்ட திருத்தம் அப்படிங்கிறது செய்யப்படுது. நிறைய பேர் சார்ந்து வதந்திகள் அப்படிங்கிறதையும் பரப்பிட்டுருக்காங்க. ஒரு இடத்த வந்து வக்ஃப் போர்டு தனக்கு சொந்தம்னு சொல்லிருச்சுன்னா நீங்கள் தான் போய் வாதாடணும் போகணும் வரணும்னு. அதில் சில உண்மைகள் இருக்குது, சில பொய்கள் அப்படிங்கிறதும் இருக்குது. இப்போ சரியாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஜாகிர் ஹுசேன் ஒரு காவல் ஆய்வாளர், ஓய்வு பெற்ற ஒருத்தர், வக்ஃப் போர்டு நிலத்தை மீட்கணும் அப்படின்னு போராடி வெட்டி கொல்லப்பட்டார் பார்த்தீங்களா. அந்த மாதிரி உண்மையான இஸ்லாமியர்கள் வக்ஃப் போர்டு நிலத்தை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாமே இந்த சட்ட திருத்தத்தை வரவேற்பாங்க. அதே வக்ஃப் போர்டு நிலத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒருத்தன் மதம் மாறிட்டு அந்த இடத்த ஆட்டைய போகிறதுக்காக ஜாகிர் ஹுசேனை போட்டு தள்ளலாம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி கொலகார கம்யூனிட்டிங்க இந்த வக்ஃப் போர்டு சொத்தை ஆட்டைய போகிறதுக்காக இப்படி போராட்டத்தை தூண்டி விடக்கூடிய வேலைகளையும் செய்வாங்க. இதான் நடக்குது. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ ஒரு நிலம் வந்து வக்ஃபு செய்யப்படணும் அப்படின்னா குறைந்தபட்சம் அவன் 5 வருடமாவது இஸ்லாமியராக வாழ்ந்துருக்கணும். இப்போ எனக்கு ஒரு சொத்து இருக்குன்னு வச்சுங்களேன், எனக்கு என் அண்ணன் தம்பி மேலாம் காண்டு, நான் உடனே இஸ்லாமியனாக மாறிட்டு நாளைக்கே என் சொத்தை வக்ஃபு சொத்து அப்படின்ட்டுன்னு வச்சுங்களேன், அது வக்ஃபு சொத்தாயிடும். இப்போ இவர்களுக்கும் அதில் பாகம் இருக்கும் பார்த்தீங்களா. என்னுடைய உடன் பிறந்தவர்கள், மகளிர், கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் எல்லாமே இவர்களெல்லாம் என்ஓசி வாங்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த சட்ட திருத்தம் அப்படிங்கிறதுல ஒரு முறை. அதை இல்லாமல் 5 வருஷம் அவர் இஸ்லாமியராக இருந்திருக்கணும். அதே மாதிரி பெண்களுக்கான சம உரிமையை இந்த வக்ஃபு சட்ட திருத்தம் கொண்டாந்துருக்கு. ஒருத்தர் ஒரு இஸ்லாமியர் ஒரு சொத்தை வக்ஃபு பண்ணுறாருன்னா அந்த சொத்துல உரிமை இருக்கக்கூடிய அவரோட சகோதர சகோதரிகள், தாய், இவர்கள் எல்லாமே என்ஓசி கொடுக்கணும் அப்படிங்கிறதா வக்ஃபு சட்ட திருத்தம். ஒருத்தன் தன்னோட உடன் பிறந்தவர்களுக்கு கொடுக்காம ஒரு சொத்தை வகுப்பு பண்ணிட்டான் அப்படின்னா அது அவங்களுக்கும் அதில் பாகம் இருக்கு இல்லையா. அப்போ அவங்கள்ட்ட என்ஓசி வாங்கணும். பெண்களுக்கான சம உரிமை சொத்தில் வக்ஃபு சொத்தில் வகுப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுக்கப்படணும் அப்படிங்கிறது தான் இந்த சட்ட திருத்தம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பெண் உரிமை பேசுகிற ஆட்கள் தான் இதை முதல்ல எதுக்குறாங்க. இஸ்லாமிய பெண்களுக்கான அந்த உரிமை கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ரெண்டாவது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஜாதி பார்க்குது இந்து மதம், ஜாதி பார்க்குது இந்து மதம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. எல்லா மதத்துலேயுமே ஜாதி இருக்குது. இப்போ நீங்கள் இஸ்லாமியர்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா மரக்காயர், ராவுத்தர், பட்டாணி, லப்பை, ஏகப்பட்ட சாதிய உட்கட்டமைப்புகள் இருக்குது. இவனுங்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் பொன் கொடுத்து பொண்ணெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே இந்து மதத்தில் மட்டும்தான் ஜாதி இருக்குது அப்படின்னு பேசுவாங்க. ஜாதி எந்த மதத்திலும் இருக்கக்கூடாது, அதை ஒழிக்கவும் முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. சும்மா சாதி ஒழிப்புன்னு பேசுகிறவன் பூரா சாதியை வளர்க்குறவன் தான் அப்படிங்கிறத நான் நம்புகிறவன். இப்போ இந்த ஷியா முஸ்லீம், சன்னி முஸ்லீம்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உலகம் ஃபுல்லாக இவங்களை பெரும்பகுதி மக்களுக்கு ஷியா முஸ்லீம், சன்னி முஸ்லீம் 2 பேரை மட்டும்தான் தெரியும். இதை இல்லாமல் பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமிய சமூகங்கள் இன்னும் நிறையா இருக்குது. ஷியா, சன்னி மாதிரி இன்னும் ஏகப்பட்ட இஸ்லாமிய அந்த முறைகள் அப்படிங்கிறது இருக்குது, உட்பிரிவுகள் அப்படிங்கிறது. இப்போ இருக்கக்கூடிய இந்த வக்ஃபு போர்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இஸ்லாமியர்கள் தான். ஆனால் ஷியா இல்லை சன்னி இந்த 2 பிரிவில் ஒருத்தராக இருப்பாங்க, இல்லை 2 பிரிவினருமா இருப்பாங்க. ஆனால் இந்த ஒதுக்கப்பட்டவர்கள் இருக்காங்க தெரியுங்களா, இஸ்லாத்திலேயே ஷியாவிலையும் இல்லாமல் சன்னிலையும் இல்லாமல் பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் இந்த வக்ஃபு நிலத்தில் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சட்ட திருத்தம் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க, இந்த திருச்சி பக்கத்தில் இருக்கிற அந்த கோவில் எல்லாம் வக்ஃப் போர்டுக்கு சொந்தம் அப்படிங்கிறாங்க. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஆலயம், ஆனால் அது நிலம் வந்து வக்ஃப் போர்டு தான் சொந்தம். எப்படி எங்கள் காதுகள் பாவம் இல்லையா? 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவில் வந்து யாருது அப்படின்னா இங்கே படையெடுத்து வந்த இஸ்லாமிய மன்னர்களோட தான். இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதால தான் இதை எல்லாத்தையும் முறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வக்ஃபு சட்ட திருத்தம். அறநிலைத்துறை இன்னைக்கு இந்து கோயில்கள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு கூட இது கட்டுப்படுத்தப்பட போறதில்லை இந்த வக்ஃபு சட்ட திருத்தம் அப்படிங்கிறது. இதை முறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக செய்து இதில் பெண்களுக்கான, இஸ்லாமிய பெண்களுக்கான உரிமை கிடைச்சிருக்கு. இஸ்லாமிய கைம்பெண்கள், கணவனை இழந்தவர்கள், விவாகரத்து செய்யப்பட்டவர்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், இவங்க எல்லாத்துக்கும் அந்த வக்ஃபு போர்டில் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற சட்ட திருத்தத்தை குறை சொல்லிட்டு
இங்க பெரியார் கிழிச்சாரு, பெண்ணுரிமையை நட்டாரு, கிழிச்சாருன்னு பேசுறவனுங்களை எதை கொண்டு அடிக்கலாம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிருங்க. பட் இப்போ இதை எல்லாத்தையுமே எதுக்கு எடுத்துக்கிட்டு சுத்துறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும்ல. ஏப்ரல் 9 செந்தில் பாலாஜிக்கான கடைசி நாள், ஸ்டாலினுக்கான கவுண்டன் தொடங்கக்கூடிய நாள். இது ரெண்டும் அன்னைக்கு நடக்க போகுது. ஏன்னா இந்த டாஸ்மார்க் நிர்வாகத்தில் முழுக்க முழுக்க ஊழல் அப்படிங்கிறது நடந்துருச்சு. இடி ஃபுல்லாக ரைடு எடுத்துட்டாங்க. ஏகப்பட்ட ஆவணங்கள், ஏகப்பட்ட செல்ஃபோன்கள் எல்லாமே பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, போய் டாஸ்மார்க் நிறுவனத்தின் சார்பாக ஒரு மனு தாக்கல் பண்ணுறாங்க. அவங்க ரைடுக்கு வந்ததே சட்டவிரோதம். அவங்க கைப்பற்றிட்டு போன ஆவணங்கள்லாம் செல்லாதுன்னு அறிவிக்கணும். எப்படி தெரியுங்களா, இப்போ உங்கள் பொருளை ஒன்று நான் தூக்கிட்டு விடாந்துடுறேன். போலீஸ் என்னை பிடிக்கிறாங்க. என்னை சட்டவிரோதமாக அவங்க பிடிச்சிருக்காங்களாம். என்னை பிடிக்கக்கூடாதான். என்கிட்டேருந்து அந்த செல்ஃபோனை பறிச்சுட்டு போனால் அது என்ன என் வீட்டில் இல்லைன்னு செல்லாதுன்னு அறிவிக்கணுமா. இது பச்சையாக சொன்னால் எப்படி தெரியுமா செய்யணும், நாங்கள் இஷ்டம் மாதிரி தாண்டா திருடுவோம், நீங்களாம் வரக்கூடாது, வந்தாலும் அதெல்லாம் திருடலன்னு நீங்களே ஒத்துக்கிட்டு போயிடணும். இப்படி தான் அதுக்கு அர்த்தம் இந்த மனுவுக்கு. ஜட்ஜி இதை ஆவணமாக தாக்கல் செய்ய சொல்லி பிரச்சனை அதன் பிறகு அந்த நீதியரசர்கள் விலகி இது திரு SM சுப்பிரமணியன் அவர்கள் அந்த பெஞ்சில் போய் மாட்டிக்கிச்சு. ரொம்ப அற்புதமான நீதியரசர், பல தீர்ப்புகளை, வரலாற்று சிறப்புமிக்க விசாரணைகள்லாம் செஞ்சுருக்கார். இவர்கிட்ட போய் இப்போ மாட்டிக்கிட்டாங்க. அப்போ உங்களை எதிர்த்து எவனுமே கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கால் அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. ரொம்ப அற்புதமான கேள்வியை பச்சையாக கேட்கல, அவ்வளோதான். இந்த நீதிமன்றத்திற்கு உண்டான அணுகுமுறையோட நார கேள்வி கேட்டிருக்காரு. அப்போ உங்களை யாருமே எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாதா? கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள்லாம் செல்லாதுன்னு அறிவிக்கணுமா? எப்படி அறிவிக்க முடியும்? ஆதாரத்தை முழுக்க ஈடி கொடுத்துருக்கு. இதில் செந்தில் பாலாஜி சம்பந்தப்பட்ட அந்த மணி லாண்டரிங் ஆக்டில் அவர் மறுபடியும் இந்த அமைச்சரானதால சாட்சிகளை கலைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஈடி மேல்முறையீடு பிறகு எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஏப்ரல் 9க்கு முன்ன செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை விட்டு ராஜினாமா செய்யணும். இல்லாட்டியும் ராஜினாமா செய்யப்பட்டு ஏப்ரல் 9ஆம் தேதி கைது செய்யப்படுவார். இந்த கைது படலம் அப்படிங்கிறது டாஸ்மார்க்லையும் நடந்திருக்கு. அப்படிங்கிறதால இது டாஸ்மார்க்கோட நிற்காது. எல்லாத்துக்கும் தலைமை அமைச்சர் யார்? உதயநிதி, அவரோட அப்பா ஸ்டாலின். இந்த 2 பேரும் சேர்த்து கைது செய்யப்படலாம். டெல்லியில கெஜ்ரிவாலுக்கு என்ன நடந்துச்சோ அது ஸ்டாலினுக்கு நடக்கும். டெல்லியில மணிஷ் சிசோடியாவுக்கு என்ன நடந்துச்சோ அது உதயநிதிக்கு நடக்கும். அப்ப செந்தில் பாலாஜிக்கு இதையெல்லாம் தாண்டி இன்னும் ரொம்ப 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 பெருசா நடக்கும். 9ஆம் தேதியிலேருந்து திமுகவோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணப்படுது. திமுக 2026 தேர்தலில் மண்ணோடு மண்ணா புதைக்கப்படும்.